அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகமும் அருளும் ஒருங்கே நிறைந்த இந்த அற்புதமான வேளையில் நாம் அனைவரும் ஒன்றாக தென் இந்தியாவின் மிகச் சிறந்த வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் திருக்கோவிலின் பெருமைகளையும் அதன் ஆழமான வரலாற்றையும் தெய்வீகச் சிறப்புகளையும் காண இருக்கிறோம். கும்பகோணம் நகரின் கிழக்கே சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையோரம் அமைதி தவழும் திருவிண்ணகர் என்னும் திருத்தலத்தில் ஒப்பிலியப்பன் திருக்கோவில் கம்பீரமாக எழுந்தருளியுள்ளது. இது 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 14வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இத்தலத்து இறைவர் ஒப்பிலியப்பன் என்ற திருநாமத்துடன் சீனிவாசன், திருவிண்ணகரப்பன், பொன்னப்பன், மணியப்பன், என்னப்பன் போன்ற பல திருநாமங்களாலும் அழைக்கப்படுகிறார். ஒப்பு என்றால் சமம், இல்லை என்றால் இல்லை, தனக்கு நிகரானவர் எவரும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் ஒப்பிலியப்பன் என்ற திருநாமம் இவருக்கு ஏற்பட்டது. இத்தலத்தின் மிக முக்கியமான தனித்துவமான சிறப்பம்சம் என்னவென்றால், இங்கு பெருமாளுக்கு நிவேதிக்கப்படும் அனைத்து பிரசாதங்களும் உப்பு சேர்க்கப்படாமல் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. இன்றும் இந்த மரபு மிக கண்டிப்பாக பின்பற்றப்படுகிறது. இந்த கட்டுப்பாடான வழக்கம் உருவானதற்கான மிகச் சுவையான மற்றும் பக்திபூர்வமான வரலாற்றை நாம் இப்போது விரிவாக காண்போம். நெடுங்காலத்திற்கு முன் மார்க்கண்டேய மகரிஷி இந்த திருவிண்ணகர் தலத்தில் பெருமாளை குறித்து மிக கடுமையான தவம் மேற்கொண்டார். மார்க்கண்டேயரின் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டுமென்று கேட்டார். மார்க்கண்டேயர் மகாலட்சுமியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தை தனக்கு மகளாக பிறக்க வேண்டுமென்றும் அந்த குழந்தையே பெருமாள் தனது மணாளியாக ஏற்று மனம் புரிய வேண்டுமென்றும் வேண்டினார். பெருமாளும் மார்க்கண்டேயரின் தவத்தையும் பக்தியையும் மெச்சி அவரத்தை அருளினார். சில காலத்திற்குப் பிறகு ஒரு துளசி செடியின் அடியில் பேரழகுடன் ஒரு பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. மார்க்கண்டேயர் அந்த குழந்தையை எடுத்து துளசி என்று பெயரிட்டு அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து வந்தார். துளசி வளர்ந்து நிறைந்த பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் வனப்போடும் திகழ்ந்தாள். ஒரு நாள் ஒரு முதிய பிரம்மச்சாரி உருவில் பெருமாள் மார்க்கண்டேயரின் குடிலுக்கு வந்து துளசி தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டார். துளசி இன்னும் இளம்பருவம் கொண்டவள் என்றும் சமைக்கத் தெரியாது என்றும் முக்கியமாக சமையலில் உப்பு சேர்க்க மறந்து விடுவாள் என்றும் கூறி மார்க்கண்டேயர் திருமணம் செய்து வைக்க தயங்கினார். அப்போது அந்த முதியவர் புன்சிரிப்புடன், நான் என்றும் உப்பு இல்லாத உணவையே உண்பேன், சமையலில் உப்பு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்று கூறி துளசியை மணந்து கொள்வதாக உறுதியளித்தார். பெருமாளின் திருவிளையாடலை உணர்ந்து கொண்ட மார்க்கண்டேயர் அந்த முதியவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை தமது ஞானத்தால் உணர்ந்தார். மனம் நெகிழ்ந்த மார்க்கண்டேயர் துளசியை பெருமாளுக்கு மனம் முடித்துக் கொடுத்தார். அன்றிலிருந்து மார்க்கண்டேயரின் வேண்டுதல்படி ஒப்பிலியப்பன் திருக்கோவிலில் பெருமாளுக்கு உப்பு இல்லாத பிரசாதங்களே படைக்கப்படுகின்றன. உப்பு இல்லா அப்பன் என்பதே மருவி ஒப்பிலியப்பன் என்றானது என்றும் சிலர் கூறுவர். இத்தலத்தில் மூலவர் ஒப்பிலியப்பன் நின்ற கோலத்தில் மிக அழகிய ரூபத்தில் சேவை சாதிக்கிறார். உடன் மார்க்கண்டேயரும் மணப்பெண் கோலத்தில் பூமாதேவியும் காட்சி தருகின்றனர். இங்கு தாயாருக்கு தனிக்கோவில் இல்லை என்பது ஒரு தனிச்சிறப்பு. பெருமாள் சந்நிதியிலேயே தாயாரும் காட்சி தருவதால் தாயாரை வணங்க பெருமாளின் அருகிலேயே செல்ல வேண்டும். ஒரு முக்கியமான தகவலை இங்கே குறிப்பிட வேண்டும். ஒப்பிலியப்பன் திருப்பதி ஏழுமலையானின் அண்ணன் என்று அழைக்கப்படுகிறார். திருப்பதி வெங்கடேச பெருமாளின் பெயரிலேயே இந்த தலத்து இறைவனும் சீனிவாசன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஒற்றுமை காரணமாகவும் உப்பு இல்லாத பிரசாதம், நின்ற திருக்கோலம் போன்ற சில ஒற்றுமைகள் காரணமாகவும் இத்தலம் தென் திருப்பதி என்று போற்றப்படுகிறது. திருப்பதியில் நேர்த்திக்கடன் செலுத்த முடியாதவர்கள் இங்கு வந்து செலுத்தினால் அது திருப்பதியில் வழிபட்டதற்குச் சமம் என்ற ஐதீகமும் நிலவுகிறது. இத்தலத்தின் புண்ணிய தீர்த்தம் அகோராத்ர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இரவு நேரத்தில் குளங்களில் நீராடுவது கூடாது என்பது ஐதீகம். ஆனால் இந்த அகோராத்ர புஷ்கரணியில் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் நீராடலாம் என்பது இதன் சிறப்பு. ஒரு மன்னன் சாப விமோசனம் பெற்ற கதை இந்த புஷ்கரணியின் பெருமையை உணர்த்துகிறது. இத்தலத்தில் பெருமாளுக்கு மிகவும் பிரியமான கருடாழ்வாருக்கு தனிக்கோவில் உள்ளது. ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும். இது ஒரு மிகச் சிறப்பான வைபவமாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. அத்துடன்
இத்தலத்தின் வெளிப்பிரகாரச் சுவர்களில் 108 திவ்ய தேசங்களின் அழகிய ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி திருப்பாவை பாசுரங்கள் மற்றும் தசாவதாரக் காட்சிகளின் ஓவியங்களும் மிக அழகாக வரையப்பட்டுள்ளன. இத்திருக்கோவில் பல்லவர்கள், சோழர்கள், விஜேந்திரப் பேரரசர்கள் போன்ற பல மன்னர்களால் காலந்தோறும் கட்டப்பட்டு மெருகூட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கல்லிலும், தூணிலும், சுவரிலும் அழகிய சிற்பங்களையும் நுட்பமான கலை வேலைப்பாடுகளையும் காணலாம். இந்தச் சிற்பங்கள் அக்கால கலை மற்றும் கட்டிடக்கலையின் உச்சத்தை வெளிப்படுத்துகின்றன. இங்குள்ள கல்வெட்டுகள் கோவிலின் நீண்ட வரலாற்றையும் பல்வேறு காலகட்டங்களில் மன்னர்கள் அளித்த கொடைகளையும் எடுத்துரைக்கின்றன. திருமணம் தடைபடுபவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்தவர்கள், கல்விச் சிறப்பு வேண்டுபவர்கள் போன்றோர் இத்தலம் வந்து ஒப்பிலியப்பனை மனமுருகி வணங்கினால் அவர்களது குறைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெறுவார்கள் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. குறிப்பாக உப்பு இல்லாத விரதத்தை அனுஷ்டித்து பெருமாளை வழிபடும் பக்தர்களும் இங்கு ஏராளம். இந்த தனித்துவமான வழிபாட்டு முறையும் இத்தலத்தின் மீதான பக்தியை மேலும் அதிகரிக்கிறது. இத்தலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு புனிதம் நிறைந்துள்ளது. இங்கு நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றும் ஒரு அமைதியும் ஆன்மீக பலத்தையும் தருகிறது. இந்த ஒப்பிலியப்பன் திருக்கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் நமது கலாச்சாரத்தின், வரலாற்றின், நம்பிக்கையின் ஒரு அரும்பெரும் பொக்கிஷமாக திகழ்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல பக்திபூர்வமான கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அல்லது நீங்க தெரிஞ்சுக்க விரும்புற விஷயங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும்னு நினைச்சா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் நமோ வெங்கடேசாயா.